வணக்கம் மக்களே. இன்றைக்கு சீக்கிரமாக விடிய எழும்பி சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கு என்ன முக்கியமான நாள்னா நல்லூர் கொடியேற்றம். நல்லூர் கோயில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஒரு முக்கியமான இடம். நல்லூருக்கு கிட்ட வேறு நாங்கள் இருக்கிறபடியாக எங்களுக்கு அது நல்லூர் கொடியேற்றம்ண்டா எங்களுக்கு மட்டுமில்லை யாழ்ப்பாணத்து மக்களுக்கே நல்லூர் கொடியேற்றம்ண்டா வேண்ட வீட்டு விசேஷம் மாதிரி விடியவே பரபரப்புகள் தொடங்கிடும். அதேமாரி நாங்களும் நல்லூர் கொடியேற்றத்துக்கு போகணும்னு பரபரப்பாக வலிக்கிட்டு கோயிலுக்கு போனால் சரியான சனம், உள்ளுக்கு நுழையவே இல்லாத அப்படி சனத்துக்கு நுழைஞ்சு நெறிஞ்சு அடித்து தான் ஒரு மாதிரி உள்ளுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணி உள்ளுக்கு போய் படங்கள் ஒன்று எடுக்க இல்லாது வீடியோ எடுக்க இல்லாது முருகனை பார்த்து அரை ஒரு ஆண்டு கோசம் எழுப்பி முருகனை கும்பிட்டு சாமியெல்லாம் சுற்றி வரையும் உள்ளுக்கு நின்று அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வரவும் நெறிஞ்சு வெளியில் வந்து பார்த்தா பிரதட்ட முடியலைன்னு பிரதட்ட வெயிலுக்கே தங்களை மீறி பிரதட்டக்காரர் ஒரு சொல்லி பிரதட்டை அடிக்கணும். பார்க்க உண்மையிலேயே மெய் சிலுத்து போச்சு. பிரதட்டக்காரர் ஒரு பக்கம், காவடியல் ஒரு பக்கம். ஆனால் காவடியை நான் படம் எடுக்க இல்லாமல் போயிட்டுது. காவடியை கற்பூர சட்டியை விடிக்க 4 மணிக்கு தொடங்கினா 10 மணி வரைக்கும் கற்பூரம் சட்டி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதுக்கு நேர காலம் இல்லை. தேங்காயை பார்த்து 5 லட்சம் மக்கள் கூட்டம் அடி நடித்து மூட்டை முடியும் அள்ளி குவிச்சு கொண்டிருக்குறாங்க. சனம் பரபரப்பாக. ஆனால் இந்த உச்சி வெயிலுக்கே சனம் வந்து கற்பூரம் கொளுத்துறதும் கோயிலுக்குள்ளே போகிறதும் வெளியில் வாரதுமா அப்படி இருக்குது. இந்தியாவில் பார்த்தா 6 இடத்துல கோயிலை சுற்றி வர அன்னதானம் நடக்குது. சனங்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெயிலுக்குள்ளால வரிசையில் நின்று அந்த முருகன் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நிற்கிதுகள். நாங்களும் ஒரு இடத்துல எங்களுக்கு இடத்துல வரிசையில் நின்று தான் அன்னதானம் சாப்பிட்டு வெயில் கால் சொட்ட தொடங்கிட்டு ஓடி வந்து பந்தல் போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்தது முன்பக்கம், கோயில்ட முன்பக்க வாசலால். அதே மாதிரி 4 பக்கத்தாலேயும் பந்தல்கள் போட்டிருக்குது. நாங்கள் போன பக்கம் முன்பக்கம். முன்னுக்கு 2 பந்தல், 1வது பந்தல் 2வது பந்தல். 2 பந்தல்லையும் சாந்திகள் தண்ணிகள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதில் ஏகும்படி குடிக்கலாம். இந்த தண்ணி விட தாகமண்டே இருக்காது வெயில் என்றாலும். அப்படியே வழியாக தண்ணி பந்தல்கள் அதுகள் கச்சான் கடையில் எல்லாம் வந்துருக்குது. நாங்கள் கச்சான் பண்ணிக்கொண்டு அப்போ சின்னாக்களுக்கு என்னது இந்த தேன் முருகண்டா விருப்பம். அப்போ தேன் முறுக்கு வேண்ட போகிறேன்னு சரி தேன் முறுக்கையும் வாங்கிக்கொண்டு சின்னனுக்கு இனிப்பு வகையிலும் வாங்கிக்கொண்டு வெயிலுக்குள்ள கடண்டு ஓடி வந்து சைக்கிள் பார்க்கலேருந்து மோட்டர் பைக் எடுத்துட்டு வீட்டை வந்துட்டோம்.